சந்தோஷ செய்தியை என்றும் கூறுவோம். சந்தோஷ செய்தியை என்றும் கூறுவோம். சந்தோஷ செய்தியை என்றும் கூறுவோம். ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ തിരുനാഥ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപ നീ തരണം അടിയങ്ങൾ നിൻ തിരുമുൻപിൽ ഒരു മനമോടെ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി കൈതൊഴുന്നിതാ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரர் எனப்படும். இதோ உனக்கு இரத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். ஒரு ஆக்ஷன் சாங் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஆக்ஷன் சாங் வந்தோன்னு சொன்னாங்க, நயம் பொம்மை இருக்குதா, மேஜிக் இருக்குதா, பப்பட் இருக்குதா, சாங் இருக்குதா, எல்லாமே இருக்கிறது. எல்லாமே பேக் நிறைய இருக்கு, ஒரு சின்ன பாடல் என்ன அப்படி என்றால், கிறிஸ்துமஸ் என்றாலே ஜாலி தான். கிறிஸ்துமஸ் வந்தாலே ஜாலி. இதெல்லாம் கையில என்ன கிடைச்சிருக்கு? கேக்கு கேக்கு காது கேக்கு, அதே மாதிரி கேக். கிறிஸ்துமஸ் வந்தாலே ஜாலி தான். கிறிஸ்து பிறப்பு ஹோலி தான். கிறிஸ்து பிறப்பு ஹோலி தான். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் வந்தாலே ஜாலி தான், கிறிஸ்து பிறப்பு ஹோலி தான். அன்பாய் வந்தாரே, தம்மை தந்தாரே. எப்படி வந்தாரு? தம்மை தந்தாரு. நன்மை செய்திட. என்ன செய்தார் ஏசப்பா உலகத்துல? நன்மை செய்வர்களாய் சுற்றி நன்மை செய்திட நம்மை கண்டாரு. நன்மை செய்வதற்கு யாரை கண்டுபிடித்தாரு? தேவையுள்ள நம்மை கண்டாரு. நன்மை செய்திட நம்மை கண்டாரு. சரியா? உண்பதும் அல்ல உடுப்பதும் அல்ல. எனது? உண்பதும் அல்ல உடுப்பதும் அல்ல. ஆடம்பரம் தான் தேவையில்லை. சொல்லுங்க, உண்பதும் அல்ல உடுப்பதும் அல்ல, ஆடம்பரம் தான் தேவையில்லை. சரியா? கொடுப்பதும், சொல்லுங்க, கொடுப்பதும், ஏழை கண்ணீரை துடைப்பதும் உண்மையான கிறிஸ்துமஸ். இதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. இந்த பாடலை ஒரு அருமையான மியூசிக்கோட நம்ம பாடுற சொல்லுங்கடா. கொண்டு தரலையா? அங்க எனக்கு போன் அடி. இல்ல 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 செல்லு ரிங் போதா? செல்லு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு. சரி, அப்ப இந்த பாடல் நாம பாடுவோம். முதல்ல நான் மியூசிக்கோட பாடுறேன். நம்ம கனெக்ட் ஆயிட்டா? நம்ம ஸ்பீடா போவோம், நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கு. முதல்ல ஒருத்தர நான் பாடு, அப்புறம் நான் ஆக்ஷன், அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடிடலாம். தம்பி
கை தட்டிக்கலாம். நல்ல அழகான ஒரு பாடல், சின்ன பாடல். கிறிஸ்மஸ் வந்தாலே ஜாலிதான், கிறிஸ்து பிறப்பே ஹோலிதான். கிறிஸ்மஸ் வந்தாலே ஜாலிதான், கிறிஸ்து பிறப்பே ஹோலிதான். அன்பாய் வந்தாரே, நம்மை தந்தாரே, நன்மை செய்திட நம்மை கண்டாரே. அன்பாய் வந்தாரே, நம்மை தந்தாரே, நன்மை செய்திட நம்மை கண்டாரே. என்பதும் அல்ல கொடுப்பதும் அல்ல, ஆடம்பரம் தான் தேவையில்லை. கொடுப்பதும் ஏழை கண்ணீரை குடைப்பதும் உண்மையான கிறிஸ்துமஸ். கொடுப்பதும் ஏழை கண்ணீரை குடைப்பதும் உண்மையான கிறிஸ்துமஸ். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு வச்சிருக்கேன். யாரு பதில் சொல்றா? கையை தூக்கணும் ஆன்சர் தெரிஞ்சா. ரப்பர், கூலிங் கிளாஸ் ரப்பர், லிப்ஸ்டிக் ரப்பர், கார் ரப்பர். பாப்பா யாருதான்? கேள்வி இதுதான். உண்மையான கிறிஸ்துமஸ் எது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுவது. யாருக்கு பரிசு கொடுக்க? யாரு சொல்ல போறீங்க? நீ சொல்லு. மனித கை தூக்குறேன். உண்பதும் உடுப்பதும் எது வேணும் வந்து எடுத்துக்க. கார் வேணுமா, லிப்ஸ்டிக் வேணுமா, கண்ணாடி வேணுமா? உண்பதும் அல்ல உடுப்பதும் அல்ல உண்மையான கிறிஸ்துமஸ். தேங்க்யூ. கொடுப்பதும் ஏழையின் கஷ்டப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இப்பொழுது அதை நம்ம சேர்ந்து பாடலாமா? சின்ன பாட்டு தானே, டக்குன்னு பாடிடலாம். கிறிஸ்மஸ் வந்தாலே ஜாலிதான், கிறிஸ்து பிறப்பே ஹோலிதான். அன்பாய் வந்தாரே, நம்மை தந்தாரே, நன்மை செய்திட நம்மை கண்டாரே. அன்பாய் வந்தாரே, நம்மை தந்தாரே, நன்மை செய்திட நம்மை கண்டாரே. உண்பதும் அல்ல உடுப்பதும் அல்ல, ஆடம்பரம் தான் தேவையில்லை. கொடுப்பதும் ஏழை கண்ணீரை துடைப்பதும் உண்மையான கிறிஸ்துமஸ். பாருங்க, இப்ப நான் ஆரம்பிச்சு விடுவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து பாடணும். ஒரு போட்டி வைக்கலாமா? பெரியவங்க சத்தம் பெருசா கேக்குதா, உங்க சத்தம் அதிகமா கேட்க? ஏக்கா டேசியக்கா, போட்டியில நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அவங்க ஜெயிச்சிருட்டாங்க, நீங்களும் தோத்துருவீங்களா? அதுதானே பாக்குறோமே. பெரியவங்கள நம்மலாம், அவங்களுக்கு பாட்டு மறந்துடும். என்ன வந்தாலே ஜாலிதான், அன்பாய் வந்தாரு, நம்மை தந்தாரு, நம்மை கண்டாரு. அன்பாய் வந்தாரு, நம்மை தந்தாரு, நன்மை செய்திட
நம்மை கண்டாருக்கு தேவையில்லை, கொடுப்பது மேலை கண்ணீரை கொடுப்பது உண்மையான கிறிஸ்துமஸ், கொடுப்பது மேலை கண்ணீரை கொடுப்பது உண்மையான கிறிஸ்துமஸ். சூப்பர், ஜோர கை தட்டிடுங்க. பெரியவங்க உங்களுக்கு நல்லா கட்டணும், ஏன்னா நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, நீங்க சும்மாவா? ஆனா எல்லாருக்கும் பரிசு கொடுக்கலாம், பரிசு 2 தான் இருக்கு. சார், கிறிஸ்துமஸ் என்றாலே ஜாலிதான், கிறிஸ்து பிறப்பு ஹோலி. கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா அது உண்பதும் உடுப்பதும் ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு 3 பாயிண்ட் சொல்லுவேன். நீங்களாம் என்ன செய்யணும்? கவனமா கவனிக்கணும். பரிசு கொடுப்பேன். சார், இது என்னது? ஸ்டார். நல்லா இருக்கா? இந்த ஸ்டார் எப்படி எல்லாம் வெட்டலாம்? இப்படி 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 இப்படி. ஆனா எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே ஷேப்பா இருக்கா, கோணலா இருக்கா? ஒரே ஷேப். ஸ்டார். கிறிஸ்துமஸ்னாலே ஸ்டார். எல்லா வீட்லயும் போடுவோம் ஸ்டார். எதுக்காக ஸ்டார் போடுறோம்? மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் ஆனந்த சந்தோஷம்? ஸ்டாரை பார்த்தோன்னா, ஸ்டார் தான் எப்பவுமே இருக்குது. அந்த ஸ்டார் எதை காட்டினது? இயேசுவின் பிறப்பு. இயேசு அப்ப எங்க பிறந்திருக்கிறார் என்பதை என்ன செஞ்சிச்சு? ஸ்டார் காட்டு. அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா, நாமும் ஒரு ஸ்டார். நாமும் அப்படின்னா ஸ்டார் என்ன செய்யும்? இயேசு இருக்கிற இடத்த காட்டு. அதனால வீடியோல போடுறோம், ஸ்டார் போடுறோம். அப்ப அந்த ஸ்டார் என்ன சொல்லுது? இந்த வீட்டுல யாரு இருக்கா? ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா இருக்கிற சண்டை உண்டா? பொய் உண்டா? ஒண்ணும் கிடையாது. அப்ப நானும் ஸ்டார்னா நான் எல்லாருக்கும் வழிகாட்டுறேன். நான் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பிள்ளையா இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இந்த ஸ்டார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரே கட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒரே கட் பண்ணணும். என்ன வரணும்? முடியுமா? அடையா யாரு அந்த போட்டிக்கு வாரா? இந்த ஒரே கட்ல பண்ணிட்டு ஸ்டார். ஒரே கட்னா ஒரே கட். அப்படி ஒரு கட். இப்படி இப்படி இப்படி. அது ஒரு கட்டு கிடையாது. முடியுமா? பரிசு இருக்குமா? நீ நல்லா கேட்க வெட்டிட்டு போய் கேட்க வெட்டிக்கிட்டே இருக்க. சரி, ஒரே கட் பண்ணணும். என்ன வரணும்? முடியுமா? முடியும். அது என்னது? என்னால முடியும், உங்களால முடியாதான்? சரி, உங்களால முடியும். ரொம்ப சிம்பிள். ஒரு சதுரமான ஒண்ணு எடுத்துட்டு ஸ்டார் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இயேசு இருந்தது ஒரு மாட்டு. ஆமா, இதுக்கு நேராக தான் அந்த ஸ்டார் என்ன பண்ணுச்சு? நின்னோன்னு தான் அந்த சாஸ்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். வா, திரும்பவும் கைடட் அஸ் டு தி மேஞ்சர் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? மிகவும் சந்தோஷம். சரியா? இப்படி மடிக்கோமா? இந்த மடிச்சோன்னு சம்சா மாதிரி இருக்கோ? சமோசா மாதிரி இருக்கோ? அப்படித்தான் வரும். இப்படி கட் பண்ணிட்டு அவன் இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிட்டோம்னா இப்ப ஒரே கட் பண்ண போறேன். ஒரே கட் தானே பண்ற? ஒரே நேர்கோட்டில் வெட்டிட்டேன். ஸ்டார் வந்துட்டு. ஸ்டார் விரிக்கணும். ஸ்டார் விரிச்சாதானே தெரியும். ஆமா, நீ சொன்ன மாதிரி விரிச்ச வரதான் ஸ்டார் வருது. ஒரு கை தட்டிடுங்க. சரிங்களா? இந்த உலகத்துல நாமும் ஒரு ஸ்டார். ஏசப்பாவுக்கு நம்ம ஒரு ஸ்டார். என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு இங்க இருக்காரு, நான் ஏசப்பாவுக்கு பிள்ளை அப்படின்னு ஏசப்பாவை அனைவரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஊருக்கு போனா இயேசுவை காட்ட வேண்டும். இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். என்னது? நாம் யாவரும்
ஏசப்பாவுக்கு வழிகாட்ட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கிறிஸ்துமஸ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்னது, ஒரு ஜக் வச்சிருக்கேன். என்னது அது? ஜக். சார் தண்ணி இல்லையா? தண்ணி இருக்கா? ஆஃப் மட்டும் விட்டு. தேங்க்யூ. சார், கிறிஸ்துமஸுக்கு அடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா? முதல்ல வந்து we are the stars. ரெண்டாவது என்ன மெசேஜ் அப்படின்னா, தண்ணி இருக்கா இதுல? சார், இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தண்ணி எங்க இருக்கு? இதுலயா? இதுலயா? தண்ணி இருக்கா? நான் இப்ப ஊத்துவேன், தண்ணி வருமா? வருமா? வராதா? நம்ம குழப்பறீங்களே. வருவீங்க? வராது. 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 சரி, யாரெல்லாம் வராதுன்னு சொல்றீங்க? ஓட்டு எடுப்போம். வராது. வராதா? இதுதான் எல்லாரும் தெரியுமே. சயின்ஸ் இங்க அங்க ஊத்துனா அங்க போகும், அங்க நீங்க ஊத்துனா இங்க. இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப மேட்டர் என்ன? இதுதான் நீங்க. இதுதான் நீங்க. இப்ப உங்களுக்கு ஏசப்பா நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரா? நல்லா படிக்க ஞானம் கொடுத்திருக்காரு. வேற நல்ல சாப்பாடு கிடைக்கா? சாப்பாடு, ட்ரெஸ், நல்லா தங்குறதுக்கு இடம். வெரி குட். தொட்டு இருக்குல்ல, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. என்ன, நகை நட்டு துட்டு சொத்து சுகம் காரு பஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஆயிட்டு நமக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. இதுதான் நீங்க எல்லாரும் உங்க பேரை வச்சுக்கிடுங்க. சரியா? இப்ப இது உன் ஃப்ரெண்டு. இது யாரு? உன் ஃப்ரெண்டு வந்து கேக்கா, ஐயோ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி தாயே. ஐயோ இன்னைக்கு நான் பென்சில் கொண்டலையா, பென்சில் தாயே. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்குனீங்கன்னா உள்ள இருக்கிற தண்ணி என்ன செய்யணும்? வரணும். நல்லா தானேப்பா ஊத்துறேன். நான் தான் சரியில்லைடா. எங்கம்மா? இருக்கு, அப்பயும் தர மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்களா? கிறிஸ்துமஸ்னால ஷேரிங். பிதாவானவர் தன்னுடைய குமாரன் என்ன செய்தாரு? அனுப்புனாரு. அப்ப நம்ம மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சொட்டுக்குடி வர மாட்டேங்குது. சரி, இப்ப எல்லாம் திரும்ப கை நீட்டுங்க. இதுக்கு நேரம் நாங்கள் இனி தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்போம். ஆமென். இப்ப நீங்க எல்லாம் தீர்மானம் எடுத்துட்டீங்க. கிறிஸ்துமஸ் இஸ் ஷேரிங். இப்ப நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? அப்படியா? இப்ப வருமா? அது எப்படி முதல்ல வரல? ஓ, இப்ப தீர்மானம் எடுத்துட்டீங்களா? வருது வருது வருது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. முதல் பாயிண்ட், we are the stars, guiding stars. ரெண்டாவது பாயிண்ட், கிறிஸ்துமஸ் இஸ் ஷேரிங். எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இப்ப கடைசி, இப்பதான் கடைசியான பாயிண்ட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கேன். ஒரு விஐபி கூப்பிட்டுருக்கேன். ஒரு எங்க நிக்காருன்னு தெரியல. நீங்க வர வழியில பாத்தீங்களா? விஐபி பென்னி. பென்னி எங்க இருக்காரு? பைக்குளம். இந்த பை. ஓ, இந்த பை. ஓ, இந்த பை தான் பெருசா இருக்குன்னு. அப்படிதான் இருக்காரோ? ஆமா, தூக்கவே முடியலையே. ஓ பென்னி, எங்க இருக்கீங்க? இருக்கு. எங்க? இங்கதான்.
சொன்ன மாதிரி இங்கதான் இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டீங்களே. மூச்சு முட்டுதா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உன்னோட பெரிய ஓத்திரமா இருக்கு. சரி பெண்ணி, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க எடுத்த? கடையில தான் நல்லா ட்ரெஸ் இருப்போம். சரி நல்லா இருக்கு, அவன் செட்டா இருக்கு. ஏன்? கலண்டு வந்து ஒட்டுக்காடி கலண்டு வந்துரும். சரி சரி. என்னது? எல்லாரும் கேக்கு தின்னாங்க. எல்லாரும் கேக்கு சாப்பிடுறாங்களா? எனக்கு தரவே இல்லை. ஐயோ, உனக்கு போகும்போது அந்த பெரிய கேக்கு இல்ல, அதை நீ தூக்கிட்டு போயிரு. சரி, கிறிஸ்துமஸ்னாலே கேக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமா ஆமா ஆமா. சரி, கிறிஸ்துமஸ்ல வேற என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவோம். ஓ, கிறிஸ்துமஸ்னா நல்ல சாப்பாடு தானா? என்ன சாப்பிடுவீங்க? இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னெல்லாம் நீங்க சாப்பிட போறீங்க? வான்கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி. வேற? மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. வேற? சிக்கன் 75. சிக்கன் 75. பண்டிகைக்கு 10% அதிகம். பண்டிகை 10% சேர்த்து போட்டு சிக்கன் 70. சரி சரி, சந்தோஷம் தான். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதுதான் கிறிஸ்துமஸா? வீடு வீடா கேக் கொடுப்போம். வீடு வீடா கேக் கொடுக்கணும்ல. ஏசப்பா பிறந்த சந்தோஷத்தை எல்லா வீட்டுக்கும் கொடுப்பியா? பக்கத்து வீடு, எய்த்த வீடு? பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன், எதிர்த்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். எய்த்த வீட்டுல போய் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி கேக் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். ஏன் எய்த்த வீட்டுக்கு கேக் கொடுக்க மாட்டீங்க? அங்க யாரோ சுகர் பேஷண்ட் இருக்காங்களா? அது பரவாயில்ல, கேக்க கொடுத்துடலாமே. எய்த்த வீட்டோட சண்டை. எய்த்த வீட்டோட சண்டையா? என்ன சண்டை? தெருவுல தண்ணி பிடிக்கும் போது சண்டை. தண்ணி பிடிக்கும் போது சண்டை போட்டீங்களா? குழாயில் சண்டை. ஐயோ, இப்ப நீ சொன்ன போறதான் எனக்கு ஒரு வசனமே ஞாபகம் வருது. இவங்களுக்கு வசனமே சொல்லி கொடுக்காமலே பேசிட்டு இருக்கேன். ஒரு வசனம் சொல்லி தரட்டா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்னா, ஏசப்பா பிறந்தனால தேவதூதர்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்னது? ஏசப்பா பிறந்துட்டாரு, அதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சண்டை. என்னது? பூமியில சண்டை தானே நடக்குது. சண்டை நடக்குது. ஏசப்பா பிறந்தனால பூமியில எல்லாரும் சமாதானமும் மாறணும். அடுத்தது, அப்ப பூமியிலே சமாதானம். மூன்றாவது என்னது? மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் பிரியம்னா என்னன்னு தெரியுதா? எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பிரியமா இருக்கணும். அப்படியா? சரி, இந்த கிறிஸ்துமஸ் நீ வந்து என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நீ சண்டை போட்டிருக்கல, தாத்தா பாட்டி கூட சண்டை. தாத்தா பாட்டி கூட சண்டையா? அவங்க வீட்டுக்கு போக மாட்டியா? ஏன், என்ன சண்டை? சொத்து சண்டை. எல்லாம் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. தாத்தா பாட்டி வீட்டுல போய் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லணும், சமாதானமாகணும். அப்படியா? ஆமா, அப்பா அம்மா கூட்டு போகணும். ஏத்த வீட்லயும் போய் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டம். ஏன்? கேட்க மூஞ்சில வீசிட்டாங்கன்னா இது மட்டும் என்னால ஜோமெண்ட் போய் ஏசப்பா பிறந்தனால முதல்ல என்ன வேணும்? நமக்கு சமாதானம் வேணும். சரி சரி சரி, நீங்க 3 பாயிண்ட் சொன்னீங்களா? ஆமா, 3 பாயிண்ட் சொன்னேன். அது யாராவது வந்து சொன்னா பரிசு கொடுங்க. ஆமா, இந்த மெசேஜ்ல 3 பாயிண்ட் யாரு வந்து சொல்லிடா பரிசு வாங்க போறா? யாரு வரா? பெரியவங்கனாலும் சரி, சிறியவங்க சரி, அந்த பரிசு. வாரியா? வா. யாரு? என்ன மாதிரி? வா. இந்த ஒரு பிள்ளை தான் நல்லா சொல்றா. தப்பா சொன்னா பாவம், காதை கடிச்சு வச்சிருக்கேன். இந்த 3 பாயிண்ட் நான் வசனத்தையும் சொல்லு. ஸ்டார் வந்து we are the star. வெரி குட்.
ஷேரிங். வெரி குட். நல்ல கை தட்டுறீங்களே. ரெண்டாவது பாயிண்ட் ஷேரிங். மூணாவது சமாதானம். சமாதானமா இருக்க வேண்டும். எடுத்துக்கிடுங்க பரிசை. வெரி குட். சரி, இப்ப அந்த லூக்கா 2:14 யாருக்கு சொல்ல முடியும் வசனத்தை? சூப்பர் சூப்பர். எடுத்துக்கிடுங்க பரிசு எடுத்துக்கிடுங்க. வெரி குட். கிறிஸ்துமஸ் ஏழையின் கண்ணீரை துடைப்பது கிறிஸ்துமஸ். நாம தான் ஸ்டார், அந்த ஆண்டவருக்கு வழிகாட்டுகிற ஸ்டார். கிறிஸ்துமஸ் இஸ் ஷேரிங் and Christmas is having peace with all of us. Thank you. God bless you. பாளையங்கோட்டையில நானும் சிறு பிள்ளைகளா இந்த மாதிரி பசங்களா இருக்கும் பொழுது என்னுடைய கசின் சிஸ்டர் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்களோட காலையில வந்து இந்த ஹாக்கி கிரவுண்ட்ல வந்து நான் சிறுவனா இருக்கும் பொழுது விளையாட அனுபவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆனாலும் இந்த நேரத்துல நானும் ஒரு மிஷனரியாக தூத்துக்குடி பகுதியில இருந்து பீகார் மையமா வச்சு பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் பகுதியில ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஏன் இதை சொல்றேன்னா, சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு கிறிஸ்தவத்துல நானும் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனா இப்படியாக என்ன பண்ணிச்சு, ஒரு வாலிபர் முகாம்ல ரசிக்கப்பட்டோம். அதன் பிறகு கிறிஸ்துமஸ் என்பது, கிறிஸ்தவம் என்பது நாம் மட்டும் அனுபவிப்பதோ இல்ல நாம் மட்டும் செல்வங்களோடு வாழ்வதோ நாம் மட்டும் படிப்பதோ அப்படி அல்ல. மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்வது மாத்திரமல்ல, எவர் ஒருத்தர் கிறிஸ்துவ விசுவாசிக்காக இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கிறது. அவர்களை நேசிக்கும்படியாக நாங்கள் கடந்து சென்றோம். இந்த நாட்கள்ல அருமையான அண்ணன் 3 பாயிண்ட வச்சு என்ன சொன்னாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ நாட்களில பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை காலங்கள்ல கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, சபை விசுவாசிகள் வீட்டுக்கு போவாங்க கேரல் சர்வீஸ்ன்ட்டு. என்ன பண்ணுவோம், அவங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா நாங்க மிஷனரி பணித்தளத்துல இருக்கிறனால உங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என்னன்னா, எவர் ஒருத்தர் உங்களை நேசிக்க மாட்டாங்களோ, இல்லைன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போக வாய்ப்பு இல்லையோ, இல்ல ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்களோ, அவங்க வீட்டுக்கு தேடி சென்று அவர்களோட என்ன பண்ணுச்சு, உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி அந்த குடும்பத்திற்கு செலவு செய்து அவர்களை நேசிப்பீர்களானால் கண்டிப்பாக அவர்களுக்குள் கிறிஸ்து பிறப்பார் என்பது உண்மை. ஆமென். நாம என்ன பண்ணுச்சு, அதுதான் அருமையான அண்ணன் அழகா சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவங்கிறது பாரம்பரியமாகவும் சடங்காச்சாரமாகவும் நம்மளுடைய ஆடம்பரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. அது அல்ல கிறிஸ்து. கிறிஸ்து என்பது தாழ்மையின் உருவம் எடுக்க வேண்டும். தாழ்மையில இருக்கிறவங்களை நாம் தேடி சென்று அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை நம்ம காண வேண்டும். ஆமென். அப்படி காணும் பொழுது நம்முடைய தேசத்துல சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டு நம்முடைய தேசத்திலே ஆளுகை செய்கிறவர் இயேசுவாக மாறுவார் என்பது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த நாட்களிலும் அருமையான சிறு பிள்ளைகளுக்கு இந்த நல்ல ஒரு அருமையான நாடகத்தின் மூலயமா, பப்பட் ஷோ மூலியமா சொன்னாங்க. அது என்ன பண்ணும், இந்த வளரக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் என்ன பண்ணுச்சு, வளர்ந்து யாரும் நேசிக்காத மனிதர்களை தேடி சொல்லுகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் உங்க கையில கொடுக்கப்படுற ஊழியத்துல கிறிஸ்துவின் கனிகள் மிஷனரி ஊழியத்தை குறித்து இதுல நிறைய காரியங்கள் நாங்க செய்யக்கூடிய ஊழியம் போட்டிருக்குது. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். பண்டிகை நாட்களில என்ன பண்ணுச்சு, இந்த மிஷனரி பணியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்க. நீங்க அதுபோக மிஷனரி ஸ்தாபனங்கள், அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கு. எங்களை நீங்க ஜெபிங்கன்னு சொல்ல மாட்டேன். அது எங்களை போல அதிகமான மிஷனரிகள், நல்ல பாரம்பரியமான மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், செவியுங்கள், அந்த ஊழியத்தை தாங்க. அது போக இதே மாதிரி நிகழ்ச்சிகளை அந்த பகுதிகளை வட இந்தியால போய் நீங்களும் சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே தெரியும், இங்க உள்ளவங்களுக்கு ஓரளவு கிறிஸ்துவனா என்னன்னு தெரியும். ஆனா தெரியாதவங்க மத்தியில போய் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு நற்செய்தியா இருக்கும். தெரிஞ்சவங்க மத்தியிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, போர் அடிக்கிற காமிக்கணும். அவங்களை தெரியாதவங்க மத்தியில போய் நாம் சொல்லி தேவனுடைய அன்பின் நற்செய்தியை சொல்லும் பொழுது என்ன செய்வோம், தேவனை அறிகிற அறிவிலே அவங்க என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. கிறிஸ்து என்றால் வட இந்தியால பாத்தீங்கன்னா
அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா அவங்க மதமாற்றம் பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் தவறான உபதேசம், மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க, இப்படி எல்லாம் என்ன பண்ணுச்சு, தவறான உபதேசத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம போய் அவங்க மத்தியில இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, இயேசு ஏழைகளை நேசிக்கிறார், இயேசு பிரிவினை விரும்ப மாட்டார், இயேசு சமாதானத்தை விரும்புகிறார், இயேசு எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, யாரும் விரும்பாத கிராமங்கள்ல, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற கிராமங்கள்ல நாம் இயேசு குறித்து சொல்லும் பொழுது அவங்க வீட்டுக்கு நம்மளை அழைப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்மளுடைய காரியத்தை எல்லாவற்றையும் சுருக்கி கொண்டு அவர்களோட இருக்குமானால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக 13 வருடங்களாக பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், யூபி இந்த மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்த 4 மாநிலங்களையும் சிலுவையை தூக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 11 அடி சிலுவையை தூக்கிட்டு நடந்தே போய் முதல் முறை என்ன பண்ணியிருக்கோம், சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். இதன் மூலியமாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கிராமங்கள்ல ஒரு 157 கிராமங்கள்ல சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, நான் பைபிள் காலேஜ் படிச்சது கிடையாது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்துல வேலை பார்த்தேன். ஆனா கர்த்தருடைய அழைப்பை நான் பெற்றபடினால 2008 வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு நான் போனேன். அன்னைக்கு இருக்க என்னுடைய சகோதரர்களும் என்னோட நேசிக்கக்கூடிய நண்பர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னது என்னன்னா, பைத்தியம் ரொம்ப முத்திட்ட அப்படின்னாங்க. ஆனா உண்மையிலே எனக்கு பைத்தியம் முத்தல, நான் ரொம்ப பேராசம் உள்ளவன். ஏன்னா என்னுடைய பொக்கிஷம் எல்லாமே பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல இப்படி யாராவது மிஷனரியா போகணும்னு சொல்லிட்டு அவங்க வாஞ்சிக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண வேண்டாம், தடை செய்ய வேண்டாம். நீங்க சம்பாதிக்கிறதோ நீங்க பிரயாசப்படுறதோ 70-80 வருஷம் ஆயுஷ் நாட்கள்ல முடிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் மிஷனரிகளாக போகும் பொழுது என்ன நடக்கும்னா, நித்திய காலமாய் அவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் மூலியமா ரட்சிக்கப்படக்கூடிய சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய ராஜ்யத்துல அழியாத என்ன பண்ணிச்சு அந்த மாளிகையில் இருப்பாங்க என்பது நாம் விசுவாசிக்கிறோம். அப்படியாக அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படியாக நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னா நாம் என்ன செய்யறோம், இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் வேத சங்கீதம் 90:10 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதுனால 80. அப்ப நம்ம கிறிஸ்துமஸ் நாம் என்ன செய்யலாம், நாம் கொண்டாட போற நாட்களும் இந்த 70-80 வருஷம் தான் நம்ம கொண்டாட போறோம். ஆனா இந்த 70 வருஷம் நாம் கிறிஸ்துவுக்காக நம்ம அர்ப்பணித்து கொண்டாடுவோமானால் நாம் நித்தியமாக என்ன பண்ணலாம், தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்வோம் என்பது என்ன பண்ணுச்சு, அசைக்க முடியாத நம்முடைய விசுவாசம். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான LIC நண்பர் குழுவினர்களுக்கும் எங்களுடைய என்ன பண்ணுச்சு உட்கார்ந்திருக்கிற அருமையான மாணவர் பெருமக்களுக்கும் வந்திருக்கிற அருமையான போதகர் பாஸ்டர்களுக்கும் கிறிஸ்துவின் கன்னிகள் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்களையும் வட இந்தியாவுக்கு வரவேற்கும் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. Thank you, Brother Vinod, for sharing. அடுத்ததாக நமது dedication of our Christmas gift to the home, அந்த water purifier dedication. மறுபடியும் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்துவ பிறப்பினுடைய பண்டிகையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக எங்களுடைய இல்லத்திற்கு என்று நீங்க கிறிஸ்துமஸ் கிஃப்டாக ஒரு 6 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள். நம்முடைய கிச்சன் பகுதியில அது பொருத்தப்பட்டு இருக்கின்றது. அதை முடிஞ்சோடனே அதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நம்ம இங்கிருந்தே ஜெபித்து அதை டெடிகேட் செய்து விடுவோம். 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. 2 மணி நேரம் ஓட விட்டோன்னு 500 லிட்டர் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய அற்புதம். என்னன்னு சொன்னாலும் நான் கொடுத்த மேம்க்கு அனுப்பின பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட்டு, பட் அதுல இருந்து ஒரு 30,000 கூடின ஆர்வம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த 30,000 நம்முடைய இல்லத்திற்காக அவங்க கன்செஷன் ரேட்ல கொடுத்து வந்தவர்கள் நம்முடைய இல்லத்தினுடைய நிலையை அறிந்து, ஒரு முஸ்லீம் தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டு ஹோமுடைய நிலையை அறிந்து 95,000 பெருமான ஆர்வவை 30,000 கன்செஷன் பண்ணி நமக்கு வந்து நீங்க நம்ம மேம்க்கு அனுப்பின கொட்டேஷன் அந்த இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான விஷயம்.
அயன் செடிமெண்ட் அதிகமா இருக்கிறது அப்படின்றதுனால அதற்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸும் அவங்க வந்து நாங்கள் தொடர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் இல்லத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம ஜெபித்து நானும் நன்றி. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இல்லத்தையும் நினைவு கொண்டு இந்த இடத்துல கடன் வந்திருக்க எல்ஐசி கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆனாலே நாங்கள் உங்களுடைய கரத்துல தந்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, இந்த பண்டிகையை ஆசரிப்பதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த இல்லத்திற்கு கடந்து வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொல்லி அவர்கள் அர்ப்பணிப்போடு கொடுத்திருக்க இந்த கிறிஸ்துமஸ் பரிசை ஆர்வங்களை நாங்கள் ஆசீர்வதித்து அந்த ஜெபிக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அதை பிரதிஷ்டை செய்கிறோம். அவர்கள் எங்களுடைய இல்லத்தினுடைய பயன்பாட்டுக்கென்றும் தேவனான மகிமைக்கு என்றும் அதை பயன்படுத்தப்பட நீங்கள் வீச முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக உழைத்த கொடுத்த அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றவர்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரப்பட்டும். கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி வாக்களிக்கின்ற தேவன் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய இல்லத்தையும் நிறைவு செய்திருக்கிற அந்த ஊழியம் இது உமக்கென்று ஒரு செய்திருக்கிற ஊழியம் சுவாமி எல்லாவற்றையும் தேவன் நீங்க அங்கீகரித்து குடும்பங்களை சந்ததியாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வல்லமை உள்ள கருவிகளாக வரும் நாட்களிலும் ஆண்டவரை அவர்களை நீ வல்லமையாய் எடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகருக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கின்ற பாத்திரங்களாக, அநேகருக்கு சுவிசேஷங்களாக நீங்க கொண்டு சென்று அநேக பயன்படுத்தப்படுவாங்க. தெய்வ கிருபையும் சமாதானம் வழிநடத்தலும் ஒவ்வொருவரும் மீதும் அமரும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த பண்டிகை நாட்கள் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த பண்டிகையாக இருக்கும்படியாக தேவனுடைய உங்களுடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நித்திய ராஜாவாக உங்களுடைய பண்டிகைகளிலே குடும்பங்களிலே செய்கின்ற காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் நீங்க ஆளுகை செய்து ஆலோசனை கத்தராக இருந்து பெரிய வருடத்தில் வாழ்வதை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். க்ளோசிங் பிரேயர் பண்ணும்படி மிஸ்டர் எஸ் ஜான்சன் ரிட்டையர்ட் எஸ்டிஎம் எல்ஐசி அவர்களை அன்போடு இருக்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பில் இந்த பெண் குழந்தைகளை வாழ்த்துவோம். பெண் குழந்தைகள் அருமையா ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஸ்டார்ன்னு. நம்ம பைபிள்ல ஒரு அடிமையா இருந்த சிறு பெண் ஒரு தேசத்துக்கு அரசியா வந்தா. அவ பேர் என்ன? எஸ்தர்ங்க பேருக்கு அர்த்தம் என்ன? ஸ்டார். இதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணும். அவங்க முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒண்ணு ஸ்டாரா இருக்கணும் அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? நீதான் உலகத்தின் ஒளி விளக்கு அப்படிங்காரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? நீ உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போன்னு தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆங்கில பைபிள்ல என்ன சொல்றது? உன்னுடைய சந்ததி ஸ்டார் ஆஃப் தி ஹெவன் அப்படிங்கார். நீங்களும் ஸ்டார் ஆஃப் தி ஹெவனா மாறணும். ஒரு எஸ்தர் ராணிய மாதிரி இந்திய தேசத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு புண்ணிய வாழ்ந்த அரசியா மாறும். அன்னை தெரசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண பெண்மணி இன்னைக்கு 130 நாடுல அந்த அம்மா ஆரம்பிச்ச மிஷனரி ஸ்தாபங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த சேரா டக்கர்னு இருக்குல்ல, இந்த பள்ளிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்து 1000 ஏக்கர் நிலத்தை வாங்கின ஒரே பெண்மணி 16 வயசு பெண்மணி சேரா டக்கர். அவன் இல்ல இந்த கல்லூரி கிடையாது, இந்த ஹையர் செகண்டரி கிடையாது, பிளைண்ட் ஸ்கூல் கிடையாது, டெப் ஸ்கூல் கிடையாது. இது வரைக்கும் 30 லட்சம் குழந்தைகள் இங்க படிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு திருநெல்வேலியே பார்க்காத ஒரு சேரா டக்கர். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மானத்தில் சிறந்தது என்ன மானம்னு சொன்னாங்க. நம்ம பிரசங்கியார் தீர்மானம் சொன்னாங்களா? தீர்மானம். நீங்க உங்க படிக்க பிள்ளைகள் இதே திருநெல்வேலிக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா வரணும், இந்த தேசத்துல ஒரு நல்ல மிஷனரியா வரணும்.
இப்படி நாங்க வந்திருக்கவங்க எல்லாருடைய சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபம். சர்வ வல்லவரே நன்றி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே நன்றி. எங்களது LIC பிள்ளைகள் சகோதர சகோதரிகளின் சார்பில் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடக்கூடிய மகா பாக்கியத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே நன்றி. இதை நடத்துகிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதி, வந்திருக்கும் மேடத்தை ஆசீர்வதி, மிஷனரிகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவே நன்றி. வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் கொடுத்த உதவிகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிகள். வர இருக்கும் பண்டிகை நாட்கள் மகா சந்தோஷம், மகா சமாதானம், மகா தீர்க்காயுசின் பண்டிகையாக உங்க வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இங்குள்ள படிக்கிற இந்த பிள்ளைகள் இந்திய தேசத்தின் ஒளிவிளக்காய் மாறுவார்களாக. இவர்களால் இந்த தேசங்கள், பட்டணங்கள், இவர்கள் பிறந்து வளர்ந்த கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவே நன்றி. இவர்கள் கொடுத்த இந்த பொருளை ஆசீர்வதி. சர்வ வல்லவரே நன்றி. பாக்கிய அம்மாவை நிறைக்கிறோம். அந்த அம்மாளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் தொடர்ந்து நடைபெறுவோம் நன்றி. ரவரந்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தென்னிந்திய திருச்சபை ஆசீர்வதி. சாரா டக்கரை ஞாபகப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே நன்றி. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் வந்திருக்கும் பிள்ளைகள் மீதும் தெய்வீக மகிமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவே நன்றி. இந்த பிள்ளைகள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இந்த பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் அன்னை தெரசாவாக இந்திய தேசத்தில் ஜொலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இறங்கும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாநிலத்தின் அதிகாரியாக உயர்ந்த பதவிகள், இவர்கள் பட்டங்கள், பதவிகள் தேடி வருவதாக. இவர்களால் தேசங்கள், பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தவரே நன்றி. காலங்களை, சூழ்நிலை அனுகூலமாய் மாற்றி போட்ட சர்வ வல்லவரே நன்றி. உலகத்தின் ஒளியாக உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். LIC நிறுவனத்தில் சார்பில் இங்கு வந்திருக்கும் திருநெல்வேலி டிவிஷன் ஆபீஸில் சார்பில் இங்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவே நன்றி. இங்கு வந்திருக்கும் எங்களது வயதில் மூத்த டெய்சி பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நன்றி. சிறியோர் பெரியோர் ஆசீர்வதி. இந்த ஜபங்கள் மூலமாக, இந்த இன்சூரன்ஸ் பிரேயர் செக்டார் ஃபெல்லோஷிப் மூலமாக பல ஆசீர்வாதங்கள் அந்த செல்கிற பிள்ளைகளுக்கு நடந்து வரும் தேவாதி தேவனே நன்றி. பல அதிசயங்கள், அற்புதங்கள் இவர்கள் மூலமாய் நடைபெறுவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மகா அனுகூலங்கள், அனுக்கிரகங்கள் இங்கு வந்திருக்கும் எங்களுக்கும் வந்த இந்த பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உணவையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவே நன்றி. சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வர இருக்கும் புது ஆண்டு மகா நன்மையும் மகா சந்தோஷமும் ஆண்டாக அமைய வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே நன்றி. இந்த LIC ஃபெல்லோஷிப் மூலம் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. LIC நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கும் அனைவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் காலங்களை சூழல் அனுகூலமாய் மாற்றி போட்ட கர்த்தாதி கர்த்தரை நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு வாழ்வாங்கு வாழ புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவின் சார்பில் எங்களது ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரமபிதாவே. We wish you all a Merry Christmas and a Happy New Year. உட்கார்ந்தாங்க. ஏற்கனவே சொன்னபடி உங்களுடைய தீர்மானத்தின்படி உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து எங்களுக்கு பெரிய உதவியை ஆண்டவர் செய்திருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்த போது மோசையை அற்புதத்தின் கருவியாக பயன்படுத்தினார் ஆண்டவர். இன்று உங்களை எல்லாரையும் அற்புதத்தின் கருவியாக பயன்படுத்தி எங்களுடைய இல்லத்திற்கு இந்த பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இதற்காக அர்ப்பணித்த கொடுத்த உங்கள் அனைவரையும் எங்களுடைய இல்லத்தின் சார்பாக நான் அன்போடு வாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹோமுக்கு 2 பேரும் வந்து கல்லூர்ல ஆரம்பித்ததுனால கல்லூர் ஹோம்னு சொல்லுவாங்க. பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் தான் இதனுடைய அபிஷியல் நேம். TVTA பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம்.
உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்த அநேகர் இந்த இடத்துல வந்திருக்காங்க. டெய்சி மேம், உங்களுடைய குடும்பம், மெரிமாக்கா, நாங்க ஒரே திருச்சபை சார்ந்த ஒரு கதீட்ரல் மெம்பர்ஸ். இன்னொன்னு சின்ன வயசுல இருந்து நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதனால சில வயதுல இருந்து தெரியும். அடுத்ததாக செல்வம் வந்திருக்காங்க. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய மென்டர், எனக்காக அதிகமாக ஜெபிப்பவர்கள், என்னை கைட் பண்றவங்க, உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல நான் பார்த்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அனைவரையும் நான் இல்லத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நம்ம மத்தியில் இருக்க மிஸ்டர் ஜோசப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல ஒரு அருமையான செய்தி, போர் அடிக்கல, தூங்கல, ஷார்ட்டா நமக்கு அருமையான செய்தி, கிறிஸ்துமஸ்னா என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தினுடைய பாண்டிய சங்கத்தினுடைய ஊழியர் சாதாரண அவர்களுக்கும் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இங்க வந்திருக்கிற அனைவரும் எல்ஐசி சார்ந்தவங்க தெரியும். நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்கன்றது நம்புறோம். யாராவது வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாம இருந்தீங்கன்னா சகோதரி டேசி அவங்களோட நம்பர் கேட்டு அவங்களோட இணைஞ்சுக்கிடுவோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, தொடர்ந்து ஐஎஸ்பிஎஃப் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல டெய்லி பிரேயர் இருக்கு. இந்த மாதம் மட்டும் எல்லாருக்கும் கேரல் சர்வீஸ், மற்ற காரியங்கள், சர்ச் தொடர்பான காரியங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதம் மட்டும் அதை நடத்த மாட்டாங்க. ஜனவரி மாதத்துல இருந்து அதை தொடங்குவாங்க. தினசரி 8:30 to 9 o'clock ஏதாவது ஒரு காரியங்களும், பர்சனல் பிரேயர், இந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதுல எல்லாரையும் பங்கு பெற்றும்படியாக அழைக்கிறோம். இரண்டாவது முக்கியமான காரியம், நம்ம திருநெல்வேலி ஐஎஸ்பிஎஃப் இரண்டாவது சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சகோதரர் காட்வின் சாரோட வீட்டுல கூடுகிறோம். கண்டிப்பாக லோக்கல்ல இருக்கிறவங்க கட்டாயமாக வரும்படியாக நான் அழைப்பு கொடுக்கிறேன். ஏன் அப்படின்றது பல ஷெட்யூல் உங்களுக்கு இருக்கும். காலம் கடைசியா இருக்குன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் வேத வசனம் நமக்கு சொல்லுது. வேதத்தை புறக்கணிக்காதபடி இதுல அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக வேண்டுகிறேன். இந்த தினசரி நடக்கக்கூடிய கூடுகைகளையும் அதுலயும் பங்கேற்கும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். இப்போ இந்த ஐஎஸ்பிஎஃப் என்பது தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, ஆந்திராவில அங்கேயும் இது தொடங்கி இருக்கிறாங்க. அங்க உள்ள எல்ஐசில ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க தொடங்கி இருக்கிறாங்க. தெலுங்கானாவில இருக்குது, கேரளாவில இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து மாசத்துக்கு ஒரு தடவை கூடுவோம். இதையும் அது இங்கிலீஷ் சர்வீஸா நடக்கும். அது மாசத்துல 5வது சனிக்கிழமை அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த சர்வீஸ் அதில் வைப்பாங்க. இப்படி 5 மாநிலங்கள்லயும் சேர்ந்து இப்ப நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கொடுக்கலாமா? இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காரியங்கள்ல கூடுகைகள் விரிவடைந்து போறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை இல்லாம அது நடக்கவும் முடியாது. இல்லையா? கர்த்தருக்கு சோதரம். இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். வாட்ஸ்அப்ல குரூப்ல சேராதவங்க யாராவது இருந்தா சகோதரி டேசி தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளும்படியாக